இட்லி பொடியை சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வானல் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1.5 கப் கடலைப்பருப்பும் போட்டு நல்லா கலர் மாறும் வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கடலைப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதே மாதிரி 1.5 கப் வெள்ளை உளுந்து போட்டு கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். உளுந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1.5 கப் வரமிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து தேவையான அளவு கருவேப்பிலையை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ரெண்டு முழு பூண்டு உடைச்சி இதே மாதிரி நல்லா வறுத்துக்கணும். வறுத்த எல்லாத்தையும் தனித்தனியாக ஆற விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மிளகா 3த்தையும் முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ அதுலேயே கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. அடுத்ததாக பூண்டையும் போட்டு லைட்டாக அடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிக்கோங்க.